எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 7வது நாளா இன்னைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 7 ட்ரேடிங் டேஸ் வந்து கண்டினியூஸா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து நிஃப்டினுடைய அந்த மூவ்மெண்ட் லைக் வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பொதுவா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது அதனுடைய வால்யூமும் ரைஸ் ஆகணும், இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சரும் ரைஸ் ஆகணும். லைக் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இனிஷியல் ஃபேஸில் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரைஸ் ஆகும். பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகும். ஃபைனலாக வந்து மொமெண்டம் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் அப் சைடு டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் நடக்கும். பொதுவாக ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் எடுத்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து ஹெல்த்தியான ட்ரெண்டாக இருக்கும். ஓகே, இப்போ ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் டபுள் பாட்டம் எடுத்து பிரேக் அவுட் ஆகிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 25,100 வரைக்கும் இந்த பிரேக் அவுட் வந்து ரேலி இருக்கும். ஸ்விங் ட்ரேடர்ஸ் தாராளமாக இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பிக்ஸ் வந்து பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கரெக்ஷன் வந்தால் தட் இஸ் ஆல்சோ குட். டெக்னிக்கலாக ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஹெல்த்தி. பர்டிகுலராக நாளைக்கு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணணும்னாக்க ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஒரு சைட்வேஸ் 15 மினிட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா 24,175ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து செல் ஆஃப் போகும். ஸோ அது வரைக்குமே பை சைடில் வந்து இருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் அதே இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி அப் டு 24,175 வரைக்கும் பை சைட்லேயே இருக்கலாம். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் பிலோவில் க்ளோஸ் ஆகும்போது அகெயின் ஒரு செல் ட்ரெண்டு ஆர் கரெக்ஷன் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஸோ நாளைக்கு பர்டிகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ஃபார்ம் ஆயிருந்தது. இன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட் குரூப்ல நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சி பாயிண்ட் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். 54,900 ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆச்சு. கேப் அப் ஆனால் கூட அப்படியே ஃபால் ஆகி அகெயின் அப்படியே ரைஸ் ஆகிடுது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. நிஃப்டி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகலை. இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டியில் கம்ப்ளீட்டாக ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டாக இருந்தது. இந்த இடத்துல பீக்கில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இந்த மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அகெயின் ப்ராஃபிட் புக்கிங், அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட், இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த ஒரு ஹவர்லி ட்ரெண்டில் அப்ரோச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 55,100ங்கிறது சப்போர்ட்டு. இந்த டாப்பில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க, ஒரு அப் ட்ரெண்டு. அகெயின் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட்டு, அகெயின் இந்த ஸ்ட்ரக்சரும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனுடைய பாயிண்ட் வந்து 55,100. ஓகே, 55,100க்கு பிலோவில் ஹவர்லி ஆர் 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டியும் சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸ் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் தான் சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சு, நாளைக்கு வந்து கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னாக்கா
79,700 ஆர் 750ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. அப் டு 79,750 வரைக்குமே ட்ரெண்டு வந்து பாசிட்டிவ் தான். இன்கேஸ் கேப் டவுன் ஆனால் கூட 79,750 வரைக்குமே பாசிட்டிவ் அண்ட் பை சைடே இருங்க தொடர்ந்து. இதை பிரேக் பண்ணால் மட்டுமே மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஜோனுக்கு வந்து வரும். ஃபைன், ஓவராலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஆர் கன்சால்டேஷன் ஜோனுக்கு வந்திருக்கு. லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஆர் கன்சால்டேஷன் ஜோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டாரில் ஒரு ப்ராஃபிட் புக், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு வந்து பாருங்கள். அதர் தென் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 9 மந்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் ரெக்கவர் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு வெளியான Q4 ரிசல்ட். HCLல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட் ரெவென்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ஒரு ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக ரெவென்யூ கொடுத்துருந்தாலே அதை சார்ந்த அந்த செக்டார் சார்ந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த பல நிறுவனங்களும் பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடி வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பாட்டம் அவுட் ஆகி ரிவர்சல் ஆகுது. இந்த இடத்துல ஸ்விங் பிக்ஸ் எடுக்கிறவங்க இன்னைக்கு HCL மட்டுமே 7% வந்து ரைஸ் ஆயிருக்கு. விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே 4 to 3% வரைக்கும் கன்சிக்யூட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார் ஷார்ட் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருந்தது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆயிருந்தது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா, பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த வேலை தான் மூவ்மெண்ட், இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் வந்து இருந்தது. கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித்தின் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நடக்குதா. ஸோ இப்போ ரைட் நோ இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அடுத்து இங்கே வந்து தான் நிற்கும். அதாவது 5160, 150 தான் வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகக்கூடாது. இந்த ட்ரெண்ட் அப்படியே டச் பண்ணிட்டு ஒன்று மார்க்கெட் அப்படியே ரைஸ் ஆகிடணும். இன்கேஸ் இந்த இடத்துல இன்னைக்கு டேவுடைய லோ, அதாவது 5260க்கு பிலோவில் உடைக்கும் போது இன்னுமே ஃபர்தராக செல்லிங் நடக்கும். அகெயின் 5160 வரைக்கும் வந்து ஃபால் ஆகலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் அப் சைடும் நடக்கலாம் ஆர் அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஏன்னா இங்கே பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பை சைடு இருக்கிறவங்க இதுவரைக்கும் சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் இருந்த க்ரூட் ஆயில் இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நாளையுடைய ட்ரேடுக்கு மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்டேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.